மக்களே, வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியும் நான் எனக்கு ஒரு ரொட்டீன் வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன என்ன ஐயோ, எனக்கு வீடியோனே வருது கருமா. மீன் குழம்பு இல்லைம்மா, உனக்கு வச்ச பச்சை பயிர் அப்புறம் இஞ்சி பால் அப்படின்னு போட்டு தர்றது. காலையில் வேம்மா இன்னைக்கு இஞ்சி பால் போட்டுத்தான், வேம்மா இன்னைக்கு ஹார்லிக்ஸ் போட்டுத்தான். என்னமோ எனக்கு சம்பளத்தில் வேலைக்கு வச்ச மாதிரியோ நான் வேலைக்காரி மாதிரியோ இவங்க வேலை செஞ்சு தரேன். தின்னா எது வேணுமோ கேட்கற திங்கிறீங்கள, தின்னா ஆசைப்படுறது எல்லாத்தையும் திங்கிறீங்கள. சரி, என் காசு மொத்தத்தையும் திங்கிறீங்கள. சரி, அப்ப நான் திங்க கூட நீ தின்னா மட்டும் போதுமா? அப்ப நானும் திங்கணும்ல. உன் கூட வந்து எனக்கு தின்றுக்கணும். எனக்கு கஷ்டமா இருக்கு பேபி, கஷ்டமா இருக்கு பேபி. பேசாதடா பைத்தியக்காரன். பொண்டாட்டிக்க வீடியோவில் பெருமை பேசணும். சரி, அதை விட்டுட்டு பொண்டாடி அசிங்கமாக இவன் ஏன் இப்படி இருக்கிறான்னு தெரியல. ரொம்ப பிடிச்சது எல்லா வீடியோலையும் நம்ம பார்க்குற புருஷ பொண்டாட்டிங்க எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க. பொண்டாட்டி பற்றி புருஷன் நல்லா பேசுறதுன்னா புருஷ பத்தி பொண்டாட்டி நல்லா பேசுறது என்ன? நீ வாயை மூடிட்டு இல்ல செவிடோட. சாரி, நானே இப்போ டீசன்ட் மெயின்டைன் பண்றேன். நீ கம்முடுற. ஏன் இவன் மட்டும் என் வாழ்க்கையில எப்படி கிடைச்சானே தெரியலக்கா. ரொம்ப பிடிச்சது. கல்யாணமாலாமே இருந்திருக்கலாம். நான் கல்யாணமாலாமே இருந்துடலாம், அதுதான் நல்லது. இவன் மட்டும் இப்படிதான் இருப்பான். எப்போ பார்த்தாலும் குரங்கு மாதிரியே துள்ளி கொதிச்சிட்டு இருப்பா. மனசுல சின்ன பொண்ணு சின்ன பையன் நினப்பு. அதனால இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பால், ஏன்னா சாருக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால இஞ்சி பால். இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கிரேவி தான் செய்ய போகிறேன். அதே நம்ம பார்க்கலாம் வீடியோவில். ஏன் இப்படி இருக்கிற கருமா? நீனா அப்புறம் கோவம் வருமா? இது ஏன் இப்படி இருக்கிறான்னு எனக்கு புரிய முடியல, தெரிய முடியல. கரவப்படுது. வீடியோவில் தயவுசெய்து சொல்கிறீங்களே, வீடியோவில் வந்தீங்கன்னா நல்ல டீசெண்டாக மெயின்டைன் பண்ண முடியும். பொண்டாட்டி பற்றி பெருமையாக பேசுறது, பொண்டாட்டி பற்றி அழகாக ஒரு வரிகள் பெருமை. சைட் கேப்ல அடுத்த செகண்ட் மாறி இருப்பேன். இருந்து என்னடா சதிக்கு போகிறேன், நீ இருந்து என்னடா சதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இவனுக்கு. பாருங்க, காலங்காத்தாலேயே டிவி போட்டுட்டு ஏதோ ஒன்று பூனை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு பாருங்க, ஆடிட்டு இருக்குது. சாப்பாடு வச்சாச்சு. இங்கே பாருங்க, 2 குக்கர் சாப்பாடு வச்சாச்சு. இப்போ நான் கோவக்காயை கட் பண்ண போகிறேன். வந்து பார்க்கலாம். கோவக்காய் இது நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 கட் பண்ணிக்கலாம். கோவக்காய் பார்த்தீங்கன்னா 4 கட் பண்ணியாச்சு. அப்புறம் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் தக்காளி, பழுத்த தக்காளி நல்லா 4 தக்காளியை போட்டு அரைச்சது. இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் பவுட்ரு பண்ணது. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி புளிப்பு அதிகமாகிடும். நம்ம அதிகமாக தக்காளி போட்டோம்னா புளிப்பு அதிகமாகிடும். அதனால் எவ்வளோ கோவக்காவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க, அரைச்சிக்கோங்க. இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. கோவக்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ நம்ம கட் பண்ண கோவக்காய் இதில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிடலாம். இப்போ நான் கோவக்காய் எடுத்து வச்சிடுறேன்.
இதே கடாயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து 1 ஸ்பூன் போல் சோம்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய் 2 இதை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வணக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான் வந்து தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி வந்து போட்டுடலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் போல், தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போல், கொத்தமல்லி தூள், ஸ்பூன் போல் கரம் மசாலா, அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இஞ்சி மசாலாலாம் போட்டு இப்போ வந்து குழம்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் குழம்புத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கோவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 சொம்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண கோவக்காய் வந்து இதில் போட்டுடலாம். அப்படியே நம்ம தட்டை மூடி வச்சிடலாம். இது கொதி வந்து கோவக்காய் வந்து நல்லா வேகட்டும். ரெடி பண்ணியாச்சு, தட்டை போட்டு முடியாச்சு. இப்போ வந்து நல்லா கொதி வந்து கோவக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுட்ரு பண்ணை வந்து வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணை வந்து நம்ம இதில் போட்டுட்டு கிளறிட்டு நல்லா கிரேவி டைப்பில் ஆகிற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நம்மளோட கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பொடி பண்ண வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுடலாம். நம்ம வந்து பொட்டுக்கல்லையும் வேர்க்கல்லையும் பவுட்ரு போட்டோம்னா நல்லா கெட்டியாகிரும். நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா கிரேவி டைப்பில் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கோவக்காய் வந்து ரெடி ஆயிரும். நம்மளோட கோவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் சைடு பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக நம்மளோட கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அவனுக்கு லஞ்சுக்கு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். கோவக்காய் கிரேவி, முட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என் வீட்டுக்காரர் தான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. உன் பொண்டாட்டி வந்து கோவக்காய் கிரேவி வந்து சூப்பராக செஞ்சுருக்கு. நீ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். பொண்டாட்டி பற்றி பெருமை பேசணும். பெருமை எருமை பேச விடு. சரி சரி, பெருமை பெருமை. அப்படிங்களா? சரி சாப்பிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா பேசடா. நல்லாக்கா? மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. நல்ல பேபி, இப்படி அதிகப்படுத்தாத பேபி. என்ன நல்ல ரியாக்ஷனு சூப்பராக இப்படி கொடுக்கணும். நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லாக்கா? அப்புறம் இன்னொரு 2 வார்த்தை பேசு. 2 வார்த்தை. ஸோ இரவா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு? நீ பேசுகிற பார்த்தா அவங்களாம் என்ன நினைப்பாங்க, இந்த மனசை பாடாப்படுத்து தட்டுருக்குது அப்படின்னு. நீ வருவோம் இன்னைக்கு இருக்குதுல உனக்கு. சரியா? சரிடா, நீ வேலைக்கு போறியா? பாய், லவ் யூ, பாய். கத்திட்டு கிடக்குறாரு. போகுது அப்பா கிட்ட சொல்லு. Miss you.
பாய். கிளம்பு ஃபஸ்ட்டு. அப்போ தான் நிம்மதி. அப்பா அப்பா வேலைக்கு போயிடுச்சு. உனக்கு ஸ்கூல் இல்லையா இன்னைக்கு? லீவா? எனக்கும் லீவு. ஏன்னா எனக்கு பீஸ் இல்லை, எனக்கு லீவு. சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது. கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. எங்கள் கூட ஒர்க் செய்கிற ஒரு அக்காவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்க்க போயிருந்தோம். எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்க்க போயிருந்தோம் அந்த அக்காவை. ஸோ பார்த்துட்டு பேசிட்டு சந்தோஷமாக வந்தாச்சு. இதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி எடுத்து செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கேன், பார்க்கலாம். கறி குழம்பு இல்லைன்னா தோசைக்கு ஏதோ சட்னி தான் செய்ய போகிறேன். என்னன்னு தெரில, கொஞ்சம் முடிவு ஆக போகுது. ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கேட்க வேண்டியதா, என்னடா செய்கிறது, கறி செய்யலாமா இல்லை சட்னியை அரைச்சிடலாமான்ட்டு. சரி ஓகே, இன்றைக்கி டே விலாக் எவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் கோவக்காய் ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய், நமஸ்தே நமஸ்காரம்.